இன்றைய வகுப்பினை எடுத்து நமக்கு கல்வி உளவியல் தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரியது. இதில் நமக்கு எடுத்து தருவதற்காக திரு ப சத்யநாராயணன் ஐயா அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவங்க இப்போ வகுப்பினை இனிதே தொடங்குகிறார்கள். திருப்புதல் வகுப்பு அனைத்து பாடங்களும் உள்ளடங்கியது. நன்றி. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பினுடைய அறுவடையை செய்ய வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் பார்க்க வேண்டும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு 1வது வகுப்பு தொடங்கிய அந்த சைக்காலஜி இன்றைக்கு நிறைவு வகுப்பிலே நிறைவு பெறுகிறது. பட்டிமன்றம் மாதிரி நான் நேற்று கூட அருள்செல்வன் சார்ட்ட சொன்னேன், தொடங்குபவரே முடிப்பது அப்படிங்கிற அந்த முறையில இந்த கடைசி வகுப்பு நிறைவு வகுப்பை என்னிடத்திலே தந்ததற்காக அதை கடைசின்னு நம்ம சொல்ல வேணாம், அதுக்கும் நிறைவுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. அதனால நம்ம இதை வந்து நிறைவு வகுப்பு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த நிறைவு வகுப்பை எடுத்துக்கொள்கின்ற அந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக அவருக்கும் தேசிய ஆசிரியர் சங்கத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்றைய வகுப்புல உளவியலினுடைய முழு பகுதியையும் அந்த 1 மணி நேரத்துல திருப்ப முடியுமான்னா நிச்சயமா வாய்ப்பு இல்லைதான். பட் நம்ம ஒரு டாபிக் வைஸ் அந்த டாபிக்ல சில முக்கியமான பகுதிகளை பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு 2-3 நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வெள்ளம் என குவிந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்க இருந்தோ வருது. இதெல்லாம் இவ்வளவு நாளா இவங்க எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே நிறைய படிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணியது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, கடைசி நிமிஷத்துல வர்றது நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. பட் அந்த இது அதிகமா வரும்பொழுது இதை படிக்கிறதுக்கு டைம் இல்லையோ அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன். இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத மன பதட்டத்தை உருவாக்கிடக்கூடாது. ஐயோ இவ்வளவு இருக்கு, நம்ம இதெல்லாம் படிக்காமலே இருக்குமே அப்படிலாம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்களுடைய பங்காக எதையோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துறோம். அதனால நீங்க அதெல்லாம் வந்ததை எடுத்து அதுல ஒரு 2 கேள்வி உங்களுக்கு தெரியல, நம்ம படிச்சது மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சு உடனே செய்து குழப்பிக்கலாம் வேண்டாம். ஸோ இது இந்த இருக்கக்கூடிய இந்த 2-3 நாட்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க என்ன பண்ணணுமோ அதை படிங்க. நம்ம போட்டிருக்கிற எஃபர்ட்டுக்கான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதுதான் மெயினா நம்ம எடுத்துக்கணும். ஸோ டோன்ட் வரி. நம்ம எது வந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம மாணவர்களுக்கு வழக்கமா இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நாம அதை நமக்கே நம்ம சொல்லிக்கிறது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் நம்ம. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம இன்றைய வகுப்பினுடைய தொடக்கத்தை போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி, அதுதான் நம்ம வந்து அந்த வளர்ச்சி மற்ற growth அண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பத்தி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயங்கள் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த பாடத்துல இருந்து சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு மாற்றமாக ஸ்கிரீன் ஷேரிங் வந்து அருள்செல்வன் சார் பண்றாங்க, நான் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைக்காலஜியை பத்தின டெஃபினேஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அறிவியல் ரீதியான எதை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. தட் இஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக எதை பற்றிய அறிவியல் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மனதை பற்றிய, நடத்தை மற்றும் மன செயல்முறைகளை பற்றிய, நுண்ணறிவை பற்றிய, ஆளுமையை மட்டும் பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து மைண்ட் அலோன், பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ், இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி, அந்த ஒன்லியை நம்ம மெயினா நோட் பண்ணணும். அலோன் அல்லது ஒன்லி அப்படின்னு இருக்குன்னா, ஏன்னா சைக்காலஜில மைண்ட் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு, எல்லாமே தான் இருக்கு. ஆனா ஒன்லி அப்படின்னு கொடுக்கும்பொழுது அப்ப அதை மட்டும் இது ஆய்வு செய்கிறதா அப்ப இல்ல. அப்ப எதெல்லாம் ஆய்வு செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நடத்தை மற்றும் மன செயல்முறைகள், பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஆரம்ப காலத்துல சைக்காலஜியோட டெஃபினேஷன் வேறையா இருந்தது. பட் இப்பொழுது சைக்காலஜியோட டெஃபினேஷன், இட் இஸ் மாடர்ன் சைக்காலஜி இஸ் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் இன்க்ளூடிங் திங்கிங், ஃபீலிங், லேர்னிங் அண்ட் பர்செப்ஷன் எல்லாமே. நம்ம இது எல்லாமே நம்ம வந்து ஒரு யூனிட்ல பார்த்துருக்கோம். ஸோ அதனால அந்த பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த சைக்காலஜி ரிவைஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஆன்சர் கொடுத்ததோடு இல்லாமல் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எதுக்குன்னா, இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக வேற ஆப்ஷன் இருந்தா கூட நம்ம அதை வந்து சிந்திக்கிறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வினாவை பார்த்தோம் அப்படின்னா, த செகண்ட் கொஸ்டின், டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி அப்படின்றதுல சைக்காலஜிஸ்ட் டிஃபைன்ட் சைக்காலஜி அஸ் அ சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், நடத்தை பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு வரையறுக்க சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 4 பேர் கொடுத்திருக்காங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், வாட்சன், ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு, 4 பேர் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்ததெல்லாம் வந்து நமக்கு தெரியும் பொது ஆண்டுக்கு முன்ல இருந்து இருக்கிற வல்லுநர்கள் இல்லையா, நம்ம அறிஞர்கள். அப்போ பொது ஆண்டுக்கு முன்னுல இருந்தே நம்ம வந்து
உளவியல் சார்ந்த கருத்துக்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்லாம் வந்து எக்ஸாம்பிள்ல வர்றது. ஸோ அதுல விடை பார்த்தோம்னா ஜேபி வாட்சன். ஏன்னா இந்த ஜேபி வாட்சன் தான் வந்து இந்த நடத்தை உளவியல் அப்படிங்கிறதுனுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடத்தை உளவியல் அப்படின்ற பிஹேவியரிஸ்ட் தியரி, அதனுடைய ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிஸ்ட் தியரி அல்லது ஃபவுண்டர் ஆஃப் பிஹேவியரிஸ்ட் தியரி எப்படி கேட்டாலும் அவர் தான். பிஹேவியரிஸ்ட் தியரி அப்படிங்கிற அந்த தியரியை உருவாக்குன அறிஞர் அவரு, ஜேபி வாட்சன். ஸோ அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, உளவியல் அப்படிங்கிறது நடத்தை பற்றிய அறிவியல் அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல சொன்னவர் அவர் தான். அடுத்தது உளவியலோட நவீன கருத்து, அதாவது இப்போ உள்ள மாடர்ன் கான்செப்ட்ல உளவியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே நம்ம பார்த்த முதல் கேள்வியும் இந்த மூன்றாவது கேள்வியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி இருக்கும். உளவியலுடைய நவீன கருத்து அப்படின்றது அது ஆன்மாவை பற்றிய அறிவியல், மனதை பற்றிய அறிவியல், நனவை பற்றிய அறிவியல், நடத்தை மற்றும் மன செயல்களை பற்றிய அறிவியல் அப்படின்னு 4 இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆன்மாவை பற்றிய அறிவியலாக ஒரு காலத்துல அது கருதப்பட்டது, மனம் பற்றிய அறிவியலாக ஒரு காலத்துல கருதப்பட்டது. இப்போ நவீன காலத்துல மாடர்ன் கான்செப்ட் என்னன்னு சொல்லுது அப்படின்னா, அது நடத்தை மற்றும் மன செயல்கள், சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ். இதுதான் வந்து மாடர்ன் சயின்ஸ் சைக்காலஜி கான்செப்ட். மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னா அதுதான். ஸோ அடுத்தது நவீன உளவியலின் வெளிப்படையான நடத்தையும் உள்மன செயல்களையும் ஆராய்கிறது. அதனாலதான் அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாடர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீசன் நம்ம சொன்ன விடைக்கான ரீசன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அதில் குறிப்பிடுறோம். ஸோ இப்போ குறிப்பிடாமல் நடத்தையை கவனிப்பது அப்படிங்கிறது எந்த ஆய்வு முறை? நமக்கு ஒருவருடைய நடத்தையை ஆய்வு செய்வது, பிஹேவியரை ஆய்வு செய்யறோம் அப்படின்னா அந்த பிஹேவியர் ஆய்வு செய்யறதுல நிறைய முறைகள் இருக்கு இல்லையா? அதுல இன்டர்ஃபியர் பண்ணாம அதாவது அந்த உயிரினத்தினுடைய நடத்தையில நாம இன்டர்ஃபியர் பண்ணாம அதனுடைய நடத்தையை கவனிக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான முறை அப்படின்னு கேட்டோம்னா அதுல 2-3 இருக்கு. எக்ஸ்பீரிமெண்டல் மெத்தடு, அப்சர்வேஷன் மெத்தடு, சர்வே மெத்தட், இன்டர்வியூ மெத்தடு, 4 மெத்தட் இருக்கு. அதுல இந்த குறுக்கிடாமல் ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சர்வேஷன் மெத்தட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம பிஎட் டீச்சர் படிக்கும் போதுல இருந்தே நம்ம தெரியும். அப்சர்வேஷன் அப்படிங்கிறது முதல்ல அந்த வகுப்பறை உற்றுநோக்களுக்கு எல்லாம் கூட போவோம். நம்முடைய சீனியர் டீச்சர்ஸ் நடத்தும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் போய் மாணவ ஆசிரியரா நம்ம வந்து வகுப்பறை உற்றுநோக்கல் தான் செய்யும். ஸோ அங்க நமக்கு வேலை என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான். எந்த குறுக்கீடும் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுக்கீடு இல்லாம நம்ம வந்து செய்யறது அப்படின்னாலே இது வந்து இயல்பா அங்க என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்முடைய பணியா இருக்கிறது. அப்சர்வேஷன் மெத்தட்ல மட்டும்தான். அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காரணம் விளைவு, விளைவு பயன் அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த அதனுடைய விளைவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காரணம் அல்லது விளைவு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய மெத்தட் எது அப்படின்னு பார்த்தா 4 இதை கொடுத்துருக்காங்க. அது அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடி, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், இன்டர்வியூ அப்படின்னு 4 இருக்கு. அதுல இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான், பரிசோதனை அப்படிங்கிற முறையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பரிசோதனையில பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து ஒவ்வொரு முறையும் கட்டுப்படுத்தி இந்த இதுக்கு இது காரணமா இருக்குமா, இதை செஞ்சா இது வருதா அப்படின்னு நம்ம ஹைப்போதிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த காரணிகளை வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கறத ஆய்வு செய்யக்கூடியதுனால எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கான முறை. A psychologist studies one child in depth for 6 months. Which method is used அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தையை நம்ம தொடர்ந்து 6 மாதங்களுக்கு ஆழமாக ஆய்வு செய்யறோம் அப்படின்னா அது எந்த முறையில வரும் அப்படின்னா அப்சர்வேஷனா, கேஸ் ஸ்டடியா, எக்ஸ்பெரிமெண்டலா, சர்வேவா அப்படின்றதுல இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது குறுகிய காலத்துல மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது 1 மணி நேரமோ அல்லது 1 நாளோ அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்றதுதான் அப்சர்வேஷன். எக்ஸ்பெரிமெண்டலை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது காரண விளைவு, அதை பத்தி காஸ் அண்ட் எஃபெக்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய முறையாக இருக்கும். சர்வே அப்படிங்கிறது நம்ம சர்வே எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது எதுலையுமே இல்லாது அப்படின்னா நம்ம மெயினா இந்த இதுல வந்து நம்ம அந்த ஒமிஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒமிஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் இதுல வராது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வே பொருந்தல்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பொருந்தல்ன்றது தெரிஞ்சிடும். நமக்கு எங்க குழப்பம் வரும்னா அப்சர்வேஷனா, ஏன்னா அப்சர்வேஷனும் ஒரு குழந்தைய நம்ம ஆய்வு செய்யறதுக்காக பாக்குறதுன்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப இந்த டூரேஷனை வச்சுக்கோங்க. ஷார்ட் டூரேஷனா இருந்தா அப்சர்வேஷன், லாங் டூரேஷன் இருந்தது அப்படின்னா அப்ப அது வந்து கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற தனியால் ஆய்வு முறை தான். நம்ம டீச்சர் ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து எப்போ பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபுல் பீரியட் ஒரு 30 days நம்ம வந்து ஒர்க்கிங் டே போறோம் அப்படின்னா அந்த 30 daysல தான் நம்ம அந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்டை நம்ம கொடுக்க முடியும். நம்ம ரெக்கார்ட் தயார் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தனியால் ஆய்வு முறை அல்லது கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி லாங் டூரேஷனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். கல்வி உளவியல் அப்படிங்கிறது முதன்மையாக எதை பற்றியது வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது பொதுவான சைக்காலஜியை பத்தி பேசணும், அதாவது ஜெனரல் சைக்காலஜி.
அதுல இருந்து இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதுல வந்து இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான் இந்த கொஸ்டின் தான். என்ன சொல்றது, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருந்தாலும் லட்டு சாப்பிட்றது மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்வி உளவியல் அப்படின்னாலே என்ன வரும், ஹியூமன் டிசீசஸ் பத்தி நம்ம பேச போறதில்ல, பொலிட்டிக்கல் பிஹேவியரை பத்தி பேச போறதில்ல, லேர்னிங் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர்ஸ், அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ அதுலேயே தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு லேர்னிங் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லையும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாட்ன்ற கொஸ்டின் அந்த வச்சிருங்க சார், 12வது கொஸ்டின். ஸோ இப்ப நம்ம கொஸ்டின்ல பார்க்கும்போது ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது என்ன அப்படின்னா, இந்த சில ஸ்டேட்மெண்ட் வந்து எது பொருந்தாதது, நாட் அப்படின்றது மாதிரி சிலதை கேட்பாங்க. நாட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம நாட்டை மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுக்காக அது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் வித்இன் த ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி. எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளார வராதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த நாட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல்ல ஹைலைட் பண்ணி போல்டு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பட் எனிஹவ் நம்ம வந்து அதை நல்லா நோட் பண்ணணும் கொஸ்டினை படிக்கும்போது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் வித்இன் த ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா அதுல பார்த்தாலே தெரியும், கற்றல் செயல்முறை நம்ம கல்வி உளவியலுக்குள்ளதான் வருது. தனிநபர் வேறுபாடுகள் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் வரும். கற்பித்தல் முறைகளும் அதுக்குள்ளதான் வருது. அப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் வானிலை முன்னறிவிப்பு, அப்போ இதுவும் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப இம்ப்ளான ஒரு விஷயம் தான். we can easily get it அந்த மாதிரி உள்ளது. ஸோ அடுத்தது, ஒவ்வொரு கற்போரும் திறன், ஆர்வம், நுண்ணறிவு போன்றவற்றில் வேறுபடுகின்றனர். அதுக்கு என்ன பேரு? எவ்ரி லேர்னர் டிஃபர்ஸ் ஃப்ரம் அனதர் இன் எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். திஸ் கான்செப்ட் இஸ் நோன் அஸ், இதுவும் நமக்கு ஈஸியா தெரியும், ஏன்னா இதெல்லாம் நம்மளோட ஃபீல்டில் உள்ளது. ஸோ அப்போ அது வந்து இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், தனியார் வேறுபாடு அல்லது தனிநபர் வேறுபாடு, தனியால் வேற்றுமை, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஸோ வி கேன் கெட் இட் ஈஸிலி. அடுத்தது, மாணவரின் கற்றல் அடைவில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் த லேர்னர்ஸ் அச்சீவ்மெண்ட் த மோஸ்ட். எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும்னா கூட அதிகமாக த மோஸ்ட் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படும், முக்கியமான அல்லது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா அப்ப மோட்டிவேஷன். இது நமக்கு தெரியும், ஊக்கமும் கற்றலும் அப்படிங்கிற அந்த சாப்டருக்குள்ள இருக்கு. ஊக்கமும் கற்றலும் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நம்ம ஊக்கத்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊக்கம் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத. ஸோ அப்ப அடுத்தது ஒரு இந்த ரெஸ்பான்ஸ் கொஸ்டின் ஒண்ணு. எவ்ரி லேர்னர் இஸ் யூனிக். ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவர். ரீசன் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து மாணவர்களும் ஒரே நுண்ணறிவும் கற்றல் திறனும் கொண்டவர்கள். இப்ப நம்ம இதுல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஏ அண்ட் ஆர் அது ரெண்டும் வந்து சரியா அப்படிங்கிற அந்த டைப் ரீசன் டைப். இதுதான் நம்ம அடிக்கடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற டைப். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாணவரும் தனித்துவமானவர், எவ்ரி லேர்னர் இஸ் யூனிக்ன்றது கரெக்ட். ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் தனித்தன்மை இருக்கு. ஆனா அங்க ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து மாணவர்களும் ஒரே நுண்ணறிவும் கற்றல் திறனும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இல்ல. ஏன்னா இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, தனியால் வேறுபாடுகள் உண்டு. நுண்ணறிவுலையும் இருக்கு, நுண்ணறிவு, ஆக்கத்திறன், ஆளுமை, கற்றல் திறன், இந்த நாலுலையுமே தனியால் வேறுபாடு இம்ப்ளை ஆகும். அதாவது தனியால் வேறுபாடு ஒரு ஃபேக்டா இருக்கும். அதனால இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எவ்ரி லேர்னர் இஸ் யூனிக் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அனைத்து மாணவர்களும் ஒரே நுண்ணறிவும் கற்றல் திறனும் கொண்டவர்கள், ஆல் லேர்னர்ஸ் பொசஸ் தி சேம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேர்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், ரீசன் இஸ் ராங் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சரை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கற்றல்ல மிக முக்கியமான பண்பு எது? கற்றலுடைய பண்புகள், அது ஒரு டெம்பரவரி ஆனது, இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் ஸ்கூல்ஸ், இட் பிரிங்ஸ் பிஹேவியரல் சேஞ்ச், இட் இஸ் இன்ஹெரிட்டட். 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ கற்றலை பொறுத்தவரையிலும் அது தற்காலிகமானதா, இல்ல பள்ளிக்கூடத்துல மட்டும் நிகழக்கூடியதா, நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதா, அல்லது இன்ஹெரிட்டட் அதாவது பரம்பரையாக பெறக்கூடியது, அந்த மாதிரி பெறக்கூடியதா அப்படின்னா அது நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துதான். நம்ம கற்றல் அப்படிங்கிற அதே பாடம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊக்கமும் கற்றல். கற்றலோட டெபினேஷனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துல அந்த நடத்தை மாற்றம் தொடர்ந்து இருந்தாதான் அப்பதான் அதை கற்றலை எடுத்துக்க முடியும்னு சொன்னோம். அது கூட நம்ம ஒரு டெபினேஷன் என்ன, ஒரு விளக்கம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டெம்பரவரியா ஏற்படக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு இப்போ தேர்வுக்காக இப்ப ப்ரிப்பேர் பண்ற நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நேர காலம் இல்லாம எழுந்திரிச்சிருப்போம், படிச்சிருப்போம், எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். இது தொடர்ந்து இருக்குமானா இருக்காது. இப்ப நாளைக்கு சண்டே தேர்வு முடிஞ்சு அப்பாடா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் முதல்ல நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ
இந்த நடத்தை மாற்றம் டெம்பரவரியா நம்ம ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தோம். அப்ப இது கற்றல்ல வராது. நடத்தை மாற்றம் அப்படிங்கிறது நீடித்து இருக்கக்கூடிய நடத்தை மாற்றத்தை தான் நம்ம கற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால சோ இப்ப இங்க இந்த கொஸ்டின் வந்து நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் கற்றல். சார் அந்த ஆன்சர் தெரியாம கொஞ்சம் வைங்க சார். அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஆன்சர் வைக்கலாம். அது வரலாம் ஆன்சர் மறையிறது மாதிரி கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் வைங்க சார். ஓகே. கற்றவர் தயாராக இருக்கும்போது சிறப்பாக கற்கிறார் அப்படின்றத சொல்லக்கூடிய விதி எது? விச் லேர்னிங் பிரின்சிபல் ஸ்டேட் தட் லேர்னர்ஸ் லேர்ன் பெட்டர் வென் தே ஆர் ரெடி அப்படின்றது. இது நம்ம இதுவும் எல்லாமே இப்ப போன கிளாஸ்ல பார்த்ததா தான் இருக்கு. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது, கற்றலும் ஊக்கமும் கற்றலுங்கிற கிளாஸ். அதை நம்ம போன 2 வாரமா ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு வரிசையா. ஸோ அப்போ லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபர்ட், லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற அந்த 4 விதிகள்ல எந்த விதி மாணவனுடைய, அதாவது கற்போர் தயாராக இருக்கும் பொழுது சிறப்பாக கற்கிறார் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான விதி எது அப்படின்னு பார்த்தா அது நமக்கே தெரியும். லா ஆஃப் ரெடினஸ், தயார் நிலையில் இருக்கக்கூடிய விதி. அதுதான் ஃபர்ஸ்ட் விதியா அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்தது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அங்க இருக்கு. தாண்டைக்குரிய கற்றல் விதியில வந்து லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிறது தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த கற்பவர் தயாராக இருப்பாரு. அப்போ வந்து கற்றல் எளிதாக நிகழும் அப்படிங்கிறது இந்த லா ஆஃப் ரெடினஸ். வகுப்பறையில பயனுள்ள கற்றலை மேம்படுத்துவது எது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரமோட்ஸ் எஃபெக்டிவ் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம்? இதெல்லாம் நம்ம வந்து சைக்காலஜி படிக்காமலே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன? ஃபியர் அண்ட் பனிஷ்மெண்டா, பாசிவ் லிசனிங்கா, இக்னோரிங் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்லாமலே தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மாணவர்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அது இருந்தாதான் கற்றல் வந்து சிறப்பாக மேம்படும் அப்படின்றதுனால இதுதான் சரியான விடை. மாணவர்களுடைய கற்றலை வகுப்பறையில பயனுள்ள வகையில ஏற்படுத்தக்கூடியது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேர்னர்ஸ். அது அடுத்தது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி, கற்றல் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா டீச்சர் சென்டர்ட், ரோட் பேஸ்டு, மீனிங்ஃபுல் அண்ட் லேர்னர் சென்டர்ட், எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். இந்த இதுல நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். டீச்சர் சென்டர்டை ஒத்துக்கவே முடியாது. ரோட் பேஸ்டு அதுவும் செல்லாது. எக்ஸாமினேஷன் ஓரியன்டா இருந்தா கூட நம்ம அதை வந்து என்ன பண்ண வேண்டி இருக்கும்? அதை மாணவர்களுடைய அர்த்தமுள்ள பங்கேற்போட மீனிங்ஃபுல் அண்ட் லேர்னர் சென்டர்டா இருக்கணும். அப்பதான் வந்து கற்றல் அனுபவம் வாழ்நாள் முழுதும் பயன்படக்கூடிய கற்றல் அனுபவமாக இருக்கும். ஸோ அர்த்தமுள்ள கற்றல் அனுபவங்களால தான் புதிய அறிவை மாணவர்கள் முந்தைய அறிவுகளோட இணைத்து தெரிஞ்சுக்க உதவும். புதிய அறிவை முந்தைய அறிவோடு இணைப்பது அப்படிங்கிறத பத்தி பியாஜே சொல்லியிருக்காரு. அடுத்தது கற்பித்தல் எப்போது பயனுள்ளதாக அமைகிறது? டீச்சிங் பிகம்ஸ் எஃபெக்டிவ் எப்போ? எப்ப எல்லாம் கற்றல் என்பது பயனுள்ளதாக அமையும் அப்படின்றது பாத்தீங்கன்னா லிசனிங் டு அ லெக்சர், ஒரு சொற்பொழிவை மட்டும் கேட்கிறப்ப, அல்லது ரீடிங் எ டெக்ஸ்ட் புக், பாடநூலை மட்டும் படிக்கும் பொழுது, பார்ட்டிசிபேட்டிங் இன் அன் ஆக்டிவிட்டி, அப்புறம் டேக்கிங் நோட்ஸ் அல்லது காப்பிங் நோட்ஸ். சாரி, நான் ஆப்ஷனை மாத்தி படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். கற்றல் எப்பொழுது பயனுள்ளதாக அமைகிறது? சார் நீங்க ஸ்கிரீனோட சிங்க் ஆகுறீங்களா? இல்ல அதான் அந்த ஆப்ஷனை மாத்தி படிச்சுட்டேன். நான் இப்பதான் கரெக்டா சொல்றேன். இல்ல கொஞ்சம் ஸ்கிரீனோட சிங்க் ஆகுங்க. எப்பொழுது பயனுள்ளதாக அமைகிறது அப்படின்றதுல ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சொற்பொழிவு மட்டும், அதாவது லெக்சர் மெத்தட் மட்டும் இருக்கும்போது, அதாவது விரிவுரை மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கும், அதை பார்க்காதீங்க. லெக்சர் மெத்தட் இருந்தா நம்ம விரிவுரை மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஸ்டூடெண்ட் ரிமைன் சைலண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமைதியா வாயை திறக்காம வாயில விரலவை அப்படின்னு நம்ம மிரட்டி அவன் அமைதியா உட்கார வச்சிருக்கும் போது எஃபெக்டிவா நடக்குமா? அல்லது டீச்சிங் இஸ் லேர்னர் சென்டர்டாக இருந்துச்சுன்னா, அதாவது கற்போர் மைய கல்வியாக இருக்கும்போது, அல்லது ஹோம்ஒர்க் வந்து லெங்தியா இருக்கும்போது. எஸ், ஒருத்தர் போட்டிருக்காங்க ஆன்சர் சின்றது. ஓகே, அது கரெக்ட். லேர்னர் சென்டர்டா தான் இருக்கும்போது தான் நடக்கும். அடுத்தது அந்த இதுக்குள்ள வந்துட்டோம். அந்த கான்செப்ட் ஆஃப் growth அந்த முன்னாடி தெரிஞ்சு அதை வச்சிருங்க சார். ஓகே, மனித வளர்ச்சி, அதாவது growth என்பது எதை மட்டும் குறிக்கிறது? உடலின் அளவு அதிகரிக்கிறத, நடத்தையில் மாற்றம் ஏற்படுவத, உணர்ச்சி முதிர்ச்சி மட்டும், சமூக ஒத்திசைவு மட்டும் அப்படின்னு சொல்றோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வளர்ச்சி என்பது உடலோட அளவு, இன்க்ரீஸ் இன் பிசிக்கல் சைஸ்.
சேஞ்ச் இன் பிஹேவியர் ஒன்லி, இமோஷனல் மெச்சூரிட்டி ஒன்லி, சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி அப்படின்னு. அதற்கான விடை என்னவா இருக்கும்? ஏ, அதாவது உடலின் அளவு மட்டும் அதிகரிக்கிறது. ஏன்னா growth அப்படிங்கிறது உயரம், எடை, உடல் அளவு போன்ற அளவிடக்கூடிய மாற்றங்களை குறிப்பது, அதுதான் growth. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்முடைய உளவியல் சார்ந்த மாற்றங்களை குறிப்பிடக்கூடியது. ஸோ அப்ப இங்க ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட். தட் இஸ் முன்னேற்றம் என்பதற்கான சிறந்த விளக்கம் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட், உடல் எடை அதிகரிக்கிறது. இன்க்ரீஸ் இன் ஹைட், உயரம் அதிகரிக்கிறது. ப்ரொக்ரெசிவ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் த்ரூ அவுட் லைஃப், வாழ்நாள் முழுவதும் தரம் மற்றும் அளவு சார்ந்த முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள். அப்புறம் டெம்பரவரி பிஹேவியரல் சேஞ்ச், தற்காலிக நடத்தை மாற்றம் அப்படின்றது. ஸோ இதுல விடை வந்து நமக்கு தெரியும், எஸ்பி அப்படின்றது தான். ஸோ வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய ப்ரொக்ரெசிவ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் த்ரூ அவுட் த லைஃப், அதுதான் டெவலப்மெண்ட். இப்போ அந்த growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம், growthன்றது உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ்லையும் இருக்கணும், குவாலிட்டேட்டிவ் ரெண்டுலையும், தரம் மற்றும் அளவு ரெண்டுலையுமே, அதாவது உடலு அதெல்லாமும் அதிகரிக்கணும். உடல் அளவு, அந்த வயதிற்கும் பருவத்திற்கும் ஏற்ற உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி அதெல்லாமும் இருக்கணும். அதே நேரத்துல நடத்தை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கணும். சமூக, அதை நம்ம சொல்லியிருக்கோம், காக்னேட்டிவ், எமோஷனல், சோசியல், மாரல், பிசிக்கல், எல்லாம் 5 வகையான வளர்ச்சி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 5 வகையான வளர்ச்சியிலையும் ஏற்படணும் அப்படின்றதுதான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால நம்ம அதை சொல்லும் போதே நம்ம கரெக்டா சொல்லுவோம். நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அங்க எல்லாமே என்ன சொல்றோம்னா, பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் தான் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து வளரக்கூடியது. growthன்றது உடல் வளர்ச்சி மட்டும் குறிப்பிடக்கூடியது அப்படின்ற அந்த பேசிக் டிஃபரெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது கீழ்கண்டவற்றில் அளவு சார்ந்த மாற்றத்தை குறிப்பது எது? அளவுல மாற்றம் அப்படிங்கறது எது குறிக்குது அப்படின்னா, டெவலப்மெண்ட் முன்னேற்றமா, அப்புறம் மெச்சுரேஷன் முதிர்ச்சியா, growth-ஆ அல்லது லேர்னிங்கா? 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அளவு சார்ந்த மாற்றத்தை குறிப்பது எது? அளவு சார்ந்த மாற்றம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அளவு சார்ந்த மாற்றத்தை குறிப்பது எது? சி. ஏன் சி அப்படின்னா, growth, அதாவது growth அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் அண்ட் மெஷரபிள், வேறஸ் டெவலப்மெண்ட் இஸ் குவாலிட்டேட்டிவ் as well as குவான்டிடேட்டிவ், ரெண்டாவும் இருக்கக்கூடியது. அதனால சி அப்படிங்கிறது இங்க சரியான விடை. வளர்ச்சி அப்படிங்கிறது அளவிடக்கூடிய மாற்றம், முன்னேற்றம் தர மற்றும் அளவு ஆகியவை இரண்டையும் உள்ளடக்கியது. முதலே நம்ம பார்த்தோம், வளர்ச்சி அப்படிங்கிறது அவனோட ஹைட்டை நம்ம அளந்து பார்க்க முடியும். இவ்வளவு ஹைட் இருந்தா இப்ப இவ்வளவு இருக்கா. அதே மாதிரி சைஸ் இந்த அளவுல இருந்தா, வெயிட் இவ்வளவு இருந்தா இப்ப இவ்வளவு இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம அந்த growth அப்படிங்கிறது நம்மளால அளவிட முடியும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது அது அளவிடவும் முடியும், அதனுடைய தரத்தை நம்ம பார்க்க முடியும். இது வந்து சாதாரண இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த உடல் அளவை அளக்கக்கூடிய அந்த அளவைகள் மாதிரி அளக்கக்கூடியது இல்ல, டெவலப்மெண்ட் பற்றின அளவுகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது, முதிர்ச்சி பெரும்பாலும் எதனை சார்ந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. முதிர்ச்சி, மெச்சூரிட்டி அல்லது மெச்சூரேஷன் அப்படின்றது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனையா, பிராக்டிஸையா, ஹெரிடிட்டியா அல்லது என்விரான்மெண்ட்டையா? அதாவது பள்ளி கல்வி மட்டும், பயிற்சி மட்டும், பரம்பரை மட்டும், சுற்றுச்சூழலை மட்டும். இங்க வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, மெச்சுரேஷன் அப்படிங்கிறது the natural unfolding of inherited potential, it occurs according to a genetically programmed sequence. இது வந்து இந்த முதிர்ச்சி, அதாவது growth and development அப்படிங்கிற அந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த முதிர்ச்சி அப்படிங்கிற அந்த மெச்சுரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பரம்பரையாக பெறப்பட்ட திறன்களுடைய இயற்கையான வெளிப்பாடு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த மரபணு, அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை அல்லது மனிதர், அவருடைய மரபணு எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த வரிசையில தான் அது போகும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் முக்கிய பண்புகளில் ஒன்று எது? இது ஒரு கொஸ்டின். ஒன்னு டெம்பரவரி ப்ராசஸ், தற்காலிக செயல்முறை. இன்னொன்னு டிஸ்கண்டினியூஸ், தொடர்ச்சியற்ற செயல்முறை. இன்னொன்னு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ச்சியான செயல்முறை. அப்புறம் ஆக்சிடென்டல், தற்செயலான செயல்முறை. ஸோ இது ஈஸி, நமக்கு தெரிஞ்சதுதான். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ரெண்டுக்குமே வந்து தொடர்ச்சியான செயல்முறை தேவை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இப்போ ஜீன் பியாஜே அவருடைய கருத்துல காக்னேட்டிவ்
டெவலப்மெண்ட், அதாவது அறிவுசார் வளர்ச்சி அப்படிங்கிறது எதன் வழியாக நடைபெறுகிறது அப்படின்னு ஜீன் பியாஜே சொல்றாரு அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பனிஷ்மெண்ட், மெமரைசேஷன், இன்டராக்ஷன் வித் த என்வரான்மெண்ட், ஹெரிடிட்டி அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல ஜீன் பியாஜேவோட கருத்துப்படி குழந்தைகள் சுற்றுச்சூழலோடு தொடர்பு கொண்டு புதிய அனுபவங்களை, அதான் அசிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அசிமுலேஷன் அண்ட் அகாமடேஷன், புதிய அனுபவங்களை உள்ளடக்கி மாற்றி அமைத்து அதன் மூலமாக அறிவை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஜீன் பியாஜேவோட அந்த கருத்து. கீழ்கண்டவற்றில் எது, அடுத்த கொஸ்டின் இப்போ, ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகளை முன்வைத்தவர் யார்? ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னால யார் வரணும்? மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஒரு 5 பேரோட வளர்ச்சி நிலைகளை பத்தி படிச்சிருக்கோம். அதுல ஒழுக்க வளர்ச்சி ஜீன் பியாஜே, எரிக்சன், கோல்பர்க், பாவ்லோவ் 4 பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஒழுக்க வளர்ச்சினால யார் வரணும்? இன்னும் ஆன்சர் வரலையே, நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஒழுக்க வளர்ச்சி, வெரி குட், சி லாரன்ஸ் கோல்பர்க். சரி, அந்த இடத்துல நம்ம அப்படியே யோசிப்போம். கோல்பர்க் வந்து ஒழுக்க வளர்ச்சியை சொன்னாரு. அப்போ எரிக்சன் எதை பத்தி சொன்னாரு? எரிக்சன் சொன்னது உள சமூக கோட்பாடு. சரி, லாரன்ஸ் கோல்பர்க் சொல்லிட்டோம். அவர் ஒழுக்க வளர்ச்சி 3 நிலைகள்ல 6 படிகள் சொன்னார். இது போன டெட்ல கேட்டிருந்த கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நிலைகள் 6 படிகள், அதாவது அவருடைய இது வந்து 3 லெவல்ஸ், அதாவது ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அதாவது மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, பிந்தைய மரபு நிலை. ஒரு நிலையிலையும் 2 படிகள், 2 ஸ்டெப் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ 3 நிலைகள் 6 படிகள்ல கோல்பர்க் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அது ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு. அடுத்தது, மனித வளர்ச்சி பருவங்களினுடைய சரியான வரிசை, ஆர்டர் எது எதுன்னு பார்த்துக்கோங்க. கரெக்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் சைல்டுஹுட், அப்புறம் இன்ஃபான்சி, அடலசன்ஸ், அடல்ட்ஹுட், அடலசன்ஸ், இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடல்ட்ஹுட், இன்ஃபான்சி, சைல்டுஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது, இன்ஃபான்ட்ல தான் ஆரம்பிக்குது, குழவி பருவம் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது. அந்த குழவி பருவத்துக்கு அடுத்தது குழந்தை பருவம், சைல்டுஹுட், அதுக்கப்புறம் அடலசன்ட் அப்படிங்கிற இளமை பருவம், அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட் அப்படிங்கிற முதிர்மை பருவம். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, டெவலப்மெண்டல் டாஸ்க், வளர்ச்சி பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அதுக்கு பேர் தான் வளர்ச்சி பணிகளா, டெவலப்மெண்டல் டாஸ்கா, அல்லது skills and behaviors expected to be achieved at the particular stage of development, physical exercise. இன்னொன்னு பி, நிறைய பேர் ஆன்சர் போட்டுட்டீங்க. எஸ், ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பருவத்தில் அடைய வேண்டிய திறன்கள் மற்றும் நடத்தைகள். சார் சொல்லுங்க சார். எப்பயுமே சைக்காலஜியை பொறுத்தவரையிலையும் ஆப்ஷன்ல எதுல அதிக வார்த்தைகள் இருக்கோ அதை ஒரு 2 முறை கருத்தில் கொள்ள சொல்லுங்க சார். வெரி குட், நல்ல க்ளூ சார். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் இருக்கும். ஏன்னா ஆன்சர் வந்து பெருசா இருந்ததுன்னா அது மாதிரி 4 பெரிய மீதி 3ஐயும் பெருசா ஆப்ஷன் சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அதை சிம்பிளா விட்டுருவாங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளூ அப்படிதான் வச்சுக்கணும். ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆமா, அப்ப நம்ம அதை பார்க்கணும். இப்ப என்னோட இது என்னன்னா, நீங்க நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கூற்று காரணம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா அதுதான் நம்மள ஈஸியா ஸ்லிப் பண்ணி விட்டுரும். அதாவது கூற்று காரணம் அப்படிங்கிற இடத்துல கூற்று சரியா, காரணம் சரியா, 2 சரியா, 2 தவறா அப்படின்ற இடத்துல நம்ம டக்குன்னு ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அவசரப்படுவோம். அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை இல்ல 4 தடவை எவ்வளவு நேரம் படிங்க. ஏன்னா நம்ம 150 கொஸ்டினை படிச்சிட போறோம், ஏது ஆன்சர்னு பிக்ஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் மெதுவா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்றதுக்காக ஒரு 1 மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க. இது 2 மணி நேரமும் கொஸ்டினை படிச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை 2 தடவை படிக்கலாம். ஸோ மெயினா நீங்க எதை படிக்கணும் அப்படின்னா, எல்லா பாடங்களையுமே சொல்றேன், நாட் ஒன்லி சைக்காலஜி, எல்லாத்துலயுமே இந்த கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் தரவா படிங்க. ஏன்னா அதுலதான் ட்ரிக் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கவனமா படிக்கணும். அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிற அந்த அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ள இருப்போம். அறிவு வளர்ச்சி, காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா அது எதை குறிக்கிறது? பிசிக்கல் growth-ஐயா, எமோஷனல் மெச்சூரிட்டியா? இப்ப நம்ம சொன்ன க்ளூ இங்கேயும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. மென்டல் ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் அக்வயரிங், ப்ராசஸிங் அண்ட் யூசிங் நாலேஜ் அப்படின்றது அதுதான் பெருசா இருக்கு. அப்படின்றத வச்சு சொல்லக்கூடாது. உண்மையிலே அதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடங்கியது. இது வந்து பியாஜே அதுதான் சொல்றாரு.
அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு வலியுறுத்துறாரு. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள்ள அறிவுசார் செயல்முறைகளுடைய முக்கியமான நோக்கம், இதுவும் அதேதான். The primary purpose of cognitive process is to increase body weight, improve physical strength, acquire knowledge and solve problems effectively. அப்புறம் டெவலப் மசில்ஸ், தசைகளை மட்டும் வளர்ப்பது. இதுல பார்த்தோன்னே நமக்கு தெரியுது, அறிவை பெற்று சிக்கலை திறம்பட தீர்மானிப்பது அப்படிங்கிறதா. ஓகே, தட்ஸ் குட். அடுத்தது கவனம், அட்டென்ஷன் அப்படிங்கிறது எதற்கு தேவையான அடிப்படையான அம்சம் அப்படின்னா, எதுக்கு தேவையான அடிப்படை அம்சம் அது கற்றலுடைய முதல் படி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கவனம் இல்லை அப்படின்னா அங்க வந்து நம்ம எந்த தகவல்களையும் உள்வாங்கிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, அதை நினைவுகளையும் நிறுத்த முடியாது. அதனால கற்றலுக்கான முதல் படி தான் கவனம். அப்போ லேர்னிங் பிகின்ஸ் வித் அட்டென்ஷன். அதனால அட்டென்ஷன், அந்த கவனம் என்பது அதற்கான முதல் படி. ரைட், கற்றலுக்கான முதல் படி. அடுத்தது, ஓகே, கீழ்கண்டவற்றில் எது கவனத்தை அதிகமாக ஈர்க்கும்? கவனத்தை, அட்டென்ஷனை டிராக் பண்றதுல எது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? டல் கலரா இருக்கக்கூடிய மங்கலான நிறமா, பிரைட் கலரா, அல்லது மொனாட்டனஸ் சவுண்ட், ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய சவுண்ட் அந்த மாதிரி இருக்கிறதா, அல்லது ஃபெமிலியரான விஷயமா அப்படின்னா எஸ், பிரைட் கலர் தான். அதனாலதான் நம்ம அந்த மாதிரியான நிறங்களை பயன்படுத்த சொல்றோம். அந்த காட்சி கேள்வி கருவிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆடியோ விஷுவல், அந்த மாதிரியான டிஎல்எம்லாம் வந்து வெரைட்டிஸா யூஸ் பண்ணணும்னு சொல்றதுடைய பர்பஸே அதுதான். அடுத்தது, கவனத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய அகக்காரணி எது? வகுப்பறை சுவரோட நிறமா, வெப்பநிலையா, ஆர்வமா, பள்ளியோட கட்டிடமா? இதுல பார்த்தோன்னே தெரியுது, இந்த 3 ஆப்ஷனும் ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியுது. நம்ம வந்து ஒமிட் பண்றது மாதிரி ஆப்ஷனா இருக்குன்றது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆர்வம் தான் வந்து கவனத்தை அதிக அளவுல பாதிக்கக்கூடிய காரணி. அடுத்தது சார், அகக்காரணி. சாரி, அகக்காரணி. ரைட். அப்ப அதுலயே முடிஞ்சு நான் பாருங்க, அது ஆன்சர் கொஸ்டின் ஒழுங்கா படிக்கல. அகக்காரணின்னும் பொழுது வகுப்பறை சுற்றுச்சுவரோட நிறம், வெப்பநிலை, ஸ்கூல் பில்டிங், இது எல்லாமே வந்து புறக்காரணிகளா அமையுது. அப்போ அந்த அந்த 4 ஆப்ஷன்லயே அகக்காரணின்னு கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஏன்னா அகக்காரணிகள் எல்லாமே இருக்கு, கவனத்தை பாதிக்கக்கூடியதுல எல்லாமே இருக்கு. ஆட்டிடியூடு, ஆப்டிடியூடு எல்லாமே இருக்கு, கவனத்தை பாதிக்கும். இங்க கொடுத்துருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆர்வம் அல்லது நாட்டம். இதை தமிழ் படுத்தும் போது நாட்டம்னு சில இடத்துல தமிழ் படுத்தி இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அல்லது நாட்டம், எதுனாலும் ஓகே தான். ஓகே, எவ்வித முயற்சியும் இல்லாமல் இயல்பாக ஏற்படும் கவனம். எந்த முயற்சி நம்ம பண்ணாம தானா ஏற்படக்கூடிய கவனத்தை நம்ம வந்து என்ன வகை கவனம் அப்படின்னு சொல்லுவோம்? வாலண்டரி அட்டென்ஷன், இச்சை கவனம், விருப்பத்தினுடன் நடக்கக்கூடிய கவனம் தான் வாலண்டரி. இன்வாலண்டரி, தன்னிச்சையாக நடக்கக்கூடியது. ஹேபிச்சுவல் அட்டென்ஷன், பழக்க கவனம். இன்னொன்னு டிவைடட் அட்டென்ஷன், பிரிக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட கவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது? எஸ், இன்வாலண்டரி. ஆன்சர் வந்து இன்வாலண்டரி, அதாவது எவ்வித முயற்சியும் இன்றி இருக்கப்படுது. இது வந்து நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். புதிய அல்லது பிரகாசமான, திடீர் அல்லது வலுவான தூண்டுதலால ஒரு கவனம் நமக்கு ஈர்க்கப்படுது அப்படின்னா, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த வகுப்புல சொல்லியிருப்பேன். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி கவனத்துல தான் வரும். திடீர்னு நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு போஸ்டர் ஒன்று, அல்லது ஒரு ஹேங் ஹாராய்ட்ஸ் ஏதோ ஒன்று வச்சிருப்பான். இது வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும். அது காரணம் அதுதான். ஸோ அது வந்து திடீர்னு நம்ம அதை நோக்கி ஈர்க்கக்கூடியது. அடுத்தது, சுற்றியுள்ள கவனச்சிதறல்களை பொருட்படுத்தாமல் ஒரு மாணவர் கடினமான பாடத்தில் கவனம் செலுத்துவது எந்த வகையான கவனம்? ஆமா, வாலண்டரி அட்டென்ஷன். எதுவும் என்ன பாதிக்கக்கூடாது அப்படின்னு இப்ப டெட்டுக்கு படிக்கிற நம்மளாம் இருக்கோம்ல, ஸோ அது மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம கவனத்தை அதுல மட்டும் செலுத்துறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஓகே, அடுத்தது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவன வீச்சு அப்படிங்கிறது என்ன? டோட்டல் டைம் ஸ்பெண்ட் இன் ஸ்கூல், பள்ளியில செயல்படுத்துற நேரம். கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு செயல் மீது தொடர்ச்சியாக நம்ம எவ்வளவு நேரம் கவனம் செலுத்துறோமோ அந்த கால அளவு. படிக்கும் பாடங்களின் எண்ணிக்கை,
அப்புறம் மாணவருடைய நுண்ணறிவு. இதுல எது அதுக்கு ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பெருசா இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு செயலின் மீது பெருசா இருக்கிறதுன்ற அடிப்படையில இது ரைட் ஆன்சரா இல்ல உண்மையிலேயே தான் ரைட் ஆன்சரா? கண்டிப்பா இது பெருசா இருக்குன்ற அடிப்படையில இல்ல. ஒரு மாணவன் எவ்வளவு நேரம், மாணவர் இல்ல நம்மளும் தான், யாரா இருந்தாலும் ஒரு செயல்ல கவனச்சிதறல் இல்லாம எவ்வளவு நேரம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியுதோ அதைத்தான் நம்ம வந்து கவன வீச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த அளவு அதுதான் மெயினானது. ஸோ அடுத்தது, குழந்தைகளோட கவன வீச்சை அதிகரிப்பதற்கு சிறந்த வழி எது? எதை வச்சுட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட ரொம்ப நேரம் செய்ய முடியும்? தொடர்ந்து நீண்ட சொற்பொழி மாதிரி லெக்சர் கொடுக்கறது, ஃப்ரீக்வெண்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அந்த அந்த பக்கம் திரும்பி பார்த்தியா நாலடி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தியா அப்படின்றது மாதிரி கொடுக்கறது, யூசிங் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஷார்ட் லேர்னிங் டாஸ்க் அது பண்ணி கொடுக்கறது. அடுத்தது கிவிங் எக்ஸசிவ் ஹோம்ஒர்க், அளவுக்கு அதிகமான வீட்டு பாடத்தை கொடுக்கறது அப்படின்னா நிச்சயமா சி தான், நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ், ஷார்ட் லேர்னிங் டாஸ்க் இதெல்லாம் கொடுக்கறதன் மூலமாக குழந்தைகளுடைய கவனத்தை நம்ம வந்து வகுப்பறையில நீட்டிக்க முடியும். அடுத்தது, புலனுணர்வு சென்சேஷன் என்பது எதை குறிக்கிறது? சால்விங் ப்ராப்ளம்ஸ், ரிசீவிங் ஸ்டிமுலி த்ரூ சென்ஸ் ஆர்கன்ஸ், மேக்கிங் ஜட்மெண்ட், அடுத்து மெமரைசிங் இன்ஃபர்மேஷன். நல்லா தெரியுது நமக்கு. புலன் உறுப்புகளின் மூலமாக தூண்டுதல்களை பெறுவதுதான் சென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புலன் உணர்வு இப்ப கண் வழியாக பெறக்கூடியது, காட்சி வழியாக பெறக்கூடியது, கேள்வி வழியாக பெறக்கூடியது, சுவை வழியாக பெறக்கூடியது, மெய் வழியாக. ஸோ லைக் தட் இந்த 5 புலன் உறுப்புகளின் மூலமாக பெறுவதை நம்ம அப்படி சொல்றோம். பல்வேறு நிறம் மற்றும் அளவுகளில் உள்ள நாய்களை ஒரு குழந்தை நாய் என்று அடையாளம் காண்கிறது. இது எதை காட்டுகிறது? இதுதான் முக்கியமானது. அந்த குழந்தை வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல அதை சொல்லுதா, கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல சொல்லுதா, கான்செப்ட் ஃபார்மேஷன் கருத்து உருவாக்கத்துல சொல்லுதா, அல்லது ஹேபிட் ஃபார்மேஷன்ங்கிற பழக்கத்துல இருந்து சொல்லுதா அப்படின்றது. இப்போ கொஞ்சம் நம்ம கிட்ட வேரியேஷன் வருது பாருங்க. நிறைய ஏ ஆன்சர் வந்தது, சி வருது, அப்படி நிறைய வருது. இப்போ அப்ப யோசிப்போம், நல்லா யோசிச்சு பாருங்க ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆன்சர் சி தான். என்ன அப்படின்னா, பொதுவா அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சொல்லியிருப்போம், அந்த 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 பாடம் படிக்கும்போது பார்த்திருப்போம். பூனையை பார்த்துட்டு பூனையோட சைஸ்ல நாய்க்குட்டி வரும்பொழுது அது நாயையும் முதல்ல அந்த நாய்க்குட்டியும் பூனைன்னு தான் நினைச்சுப்போம். அதுக்கப்புறமா அந்த வேறுபாட்டை அது வந்து தெரிந்து கொள்ளும். இது பியாஜே சொல்றாரு. இது அதனுடைய வேறுபாட்டை அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிக்குது. அதுதான் கான்செப்ட் ஃபார்மேஷன். அப்போ இதுவும் 4 கால்ல இருக்கு, அதுவும் 4 கால்ல இருக்கு, இதுவும் குட்டியா இருக்கு, அது எல்லாம் வந்தாலும் வேற்றுமைகளை அது உணர தொடங்குகிறது. இது எப்படி கத்துது, இதோட சவுண்ட் எப்படி இருக்கு, அதோட சவுண்ட் எப்படி இருக்கு. ஸோ சில அப்பியரன்ஸ்ல உள்ள மாற்றங்கள், இதெல்லாம் பொதுமைப்படுத்துதல் இருந்து அசிமுலேஷன் அக்யூமுலேஷன்லாம் நம்ம பார்த்தோம். ஜீன் பியாஜே அதுல தான் வலியுறுத்துறாரு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுல தான் குழந்தை அந்த நாய்ங்கிறத எல்லா நாயும் பார்த்துட்டு இதுதான் நாய் அப்படின்னு உணருது. ஓகே, கான்கிரீட் அப்படிங்கிற கருத்து எது? கீழ்கண்டவற்றில் உறுதியான அல்லது கான்கிரீட் அப்படிங்கிற கருத்து. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்கிரீட் கான்செப்ட்? கான்கிரீட் கான்செப்ட் அப்படிங்கிறதுல ஹானஸ்டி நேர்மைங்கிறதா, ஜஸ்டிஸ் நீதிங்கிறதா, ஃப்ரீடம் சுதந்திரம்ங்கிறதா, அல்லது நாற்காலி அப்படிங்கிறதா? ரைட். இதுல 2 வகையான கான்செப்ட் இருக்கு நமக்கு தெரியும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு, கான்கிரீட்ன்றது. கான்கிரீட் அப்படிங்கிறது உறுதியாக கண்ணால பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய அல்லது தொற்று உணரக்கூடிய, தட் மீன்ஸ் புலன்களால உணரக்கூடிய டைப்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் நம்ம கான்கிரீட் கான்செப்ட்னு சொல்லுவோம். கற்பனையாக மனத்தால இப்ப நம்ம கரண்ட்ன்றத கண்ணால காமிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். அதெல்லாம் வந்து கருத்தியலான கருத்துகள், கருத்தியலான விஷயங்கள். ஸோ அப்போ இதுல நாற்காலி தான் கண்ணால காணக்கூடியது, மற்ற எல்லாமே வந்து கருத்தியலானது. அடுத்தது இங்க கொடுத்துட்டு பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட். அதுக்கு ஆப்போசிட் இது. கீழ்கண்டவற்றில் எது கருத்தியலானது, அப்ஸ்ட்ராக்ட் ஆனது அப்படின்னா மரம், புத்தகம், ஆப்பிள், டெமோக்ரஸி அப்படின்னா நமக்கு ஈஸியா தெரியுது. இது நம்ம பெரிய விஷயமே இல்லை. மரத்தை கண்ணால பார்க்க முடியும், புத்தகம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப டெமோக்ரஸி அப்படிங்கிறது கருத்தியலான ஒரு விஷயம். அடுத்தது பியாஜே. ஜீன் பியாஜேவோட அறிவு கருத்தின்படி அறிவுசார் வளர்ச்சி, அக்கார்டிங் டு ஜீன் பியாஜே, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, எதன் வழியாக அறிவு வளர்ச்சி நடக்குது அப்படின்னு ஜீன் பியாஜே சொல்றாரு. மெமரைசேஷன் மட்டும், உடற்பயிற்சி மட்டும், பனிஷ்மெண்ட் மட்டும், இந்த 3மே இல்லை. இன்டராக்ஷன் பிட்வீன் த சைல்டு அண்ட் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலோடும் அறிவு அந்த இதோடையும் குழந்தைகள் ஏற்படுத்தக்கூடிய
ரிலேஷன்ஷிப் தாக்கம் அதன் அடிப்படையில. சோ இப்ப கருத்தியல் சிந்தனை அப்டிராக்ட் சார் அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு பிரேக் கொடுங்க, நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்க இந்த ஸ்கிரீன்லயே. ஓகே ஓகே சார் ஓகே. இப்போ ஜீன் பியாஜேனுடைய கருத்தின்படி கருத்தியல், அதாவது அப்டிராக்டான சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அப்டிராக்ட் திங்கிங், அது எந்த பீரியட்ல வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிற புலனியக்க நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, கான்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற உறுதியான செயல்பாட்டு நிலை, அப்புறம் ஃபார்மல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைன்னு அவர் 4 நிலை சொல்லியிருக்காரு. அதுல ஜீன் பியாஜேவோட அந்த கருத்தின்படி எந்த நிலையில வாய்ஸ் கேட்கலையா? இப்ப கேக்குதா? சோ அதாவது முறையான செயல்பாட்டு நிலை அல்லது ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த அப்டிராக்டான விஷயங்கள் எல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது பியாஜேவோட கருத்தா இருக்கு. ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டேஜ். அடுத்தது ப்ரூனரினுடைய கருத்துப்படி கற்றல் இதன் மூலம் நடைபெறுகிறது. பனிஷ்மெண்ட், மெமரைசேஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நாலேஜ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ், ட்ரையல் அண்ட் எரர். இதுல நமக்கு தெரியுது ஆன்சர் பார்த்தோன்னே. ஆன்சர் சி. எஸ். ப்ரூனருடைய கருத்தின்படி அறிவு செயல் வடிவம் பெறுவது, இனாக்டிவ் ஆகுது எங்க அப்படின்னா ஐகானிக், குறியீட்டு வடிவம், 3 வடிவங்கள்ல வருது. அறிவுன்றது வந்து இனாக்டிவ் செயல் வடிவம், ஐகானிக் பட வடிவம், அப்புறம் சிம்பாலிக் குறியீட்டு வடிவம் அப்படிங்கிற 3 வடிவங்கள் மூலமாக அறிவு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. அதாவது அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு செயல் வடிவம் இருக்கு, பட வடிவம் இருக்கு, குறியீட்டு வடிவம் இருக்கு அப்படிங்கறதான் ப்ரூனருடைய கருத்து. ஓகே. ப்ரூனருடைய கருத்தின்படி பிரதிநிதித்துவ நிலைகளின் சரியான வரிசை, எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும், எது தேர்ட் வரணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் செயல் இனாக்டிவ் பண்ணணும், அப்புறம் ஐகானிக், அப்புறமா சிம்பாலிக் அப்படிங்கறதா சரியான வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேர்னிங் ப்ராசஸ் வந்து முதல்ல கற்றல் செயல்முறைகள் மூலம், அப்புறம் படங்களின் மூலம், அப்புறமா மொழி மற்றும் குறியீடுகளின் மூலமா நடக்கணும் அப்படின்றதான் ப்ரூனருடைய கருத்து. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ப்ரூனரின் கோட்பாடை சிறப்பாக பிரதிபலிக்கிறது எது அப்படின்னு கேட்டா டிக்டேஷனா, யூசிங் மாடல்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், பனிஷ்மெண்ட் பேஸ்டு லேர்னிங், மெமரைசேஷன். அது நம்ம ஆன்சர் 4ஐயும் பார்த்தோன்னே தெரியுது. இட் இஸ் யூசிங் மாடல்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது. குட். அடுத்தது சார் மூவ் பண்ணலாம். கருத்து வரைபடம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு கருத்து வரைபடம் அப்படிங்கிறது. ஸோ அப்ப அந்த கருத்து வரைபடம் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதோட பர்பஸ் என்ன? கருத்து வரைபடம் அப்படிங்கிறத டெக்கரேட் கிளாஸ் ரூம்ஸ், அந்த கருத்து வரைபடத்தெல்லாம் பேப்பர்ல வரைய சொல்லி நம்ம வகுப்பறை பூரா தங்க விட்டு யார் வந்தாலும் எப்படி இருக்கீங்க கிளாஸ்ன்னு பாக்குறதுக்கா, இல்ல ஷோ ரிலேஷன்ஷிப் அமங் கான்செப்ட்ஸ் விஷுவலி, கண்டக்ட் எக்ஸாமினேஷன், இம்ப்ரூவ். சரி, கருத்து வரைபடங்களை பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மை எது? என்கரேஜ் ரோட் மெமரைசேஷன், ரெடியூசஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இம்ப்ரூவ்ஸ் மீனிங்ஃபுல் லேர்னிங் அண்ட் ரிட்டன்ஷன், இன்க்ரீஸ் கிளாஸ் ரூம் ரைஸ். அது பார்த்தோன்னே தெரியுது சி தான் ஆன்சர் அப்படின்றது. பொருளுள்ள கற்றல், அதாவது மீனிங்ஃபுல்லான லேர்னிங் நடக்கிறதுக்கு அது காரணமாக அமைகிறது அப்படின்றது. அடுத்தது மொழி. மொழியினுடைய முக்கியமான பணி எது? மொழி மற்றும் சிந்தனைக்கு இடையேயான தொடர்பை சிறப்பாக விளக்கும் கூற்று எது? அது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. மொழிக்கும் சிந்தனைக்கு அந்த சம்மந்தமும் இல்லை. திங்கிங் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் லாங்குவேஜ், லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர், ஒன்றை ஒன்று பாதிக்கும். அப்புறம் லாங்குவேஜ் டெவலப்ஸ் ஒன்லி ஆஃப்டர் அடல்ட்ஹுட் அப்படின்றது. ஸோ இதுல ஆன்சர் என்ன? அதாவது லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் திங்கிங் பை ஹெல்பிங் ஆர்கனைஸ் ஐடியாஸ் while thinking also contributes to லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அதாவது ஒன்றை ஒன்று மியூச்சுவலா ரெண்டும் வந்து சப்போர்ட் பண்ணிக்குது. மொழி சிந்தனை ரெண்டும் ஒன்றை ஒன்று மியூச்சுவலா சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான்.
அறிவு வளர்ச்சி கோட்பாடின்படி ஒரு மாணவர் சரி ஒரு ஆசிரியர் மாணவருக்கு எப்படி கற்பிக்க வேணும் அப்படின்றார். ஒரு திறமையான ஆசிரியர் எப்படி கற்பிக்கணும், வயது வேறுபாடின்றி எல்லாருக்கும் ஒரே முறையில கற்பிக்கணும், மனப்பாடத்தை நம்ப வேண்டும், அப்புறம் பிளான் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் அறிவுசார் வளர்ச்சிக்கு ஏற்ப கற்றல் செயல்பாடுகளை திட்டமிட வேண்டும், அவாய்ட் யூசிங் டீச்சிங் எய்ட்ஸ். இது மூணுலையுமே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, 3 வேஸ்ட். நான் அந்த சீன்றது தான் ஆன்சர் அப்படிங்கிறது. ஏன்னா மாணவனுடைய அறிவு வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப கற்பித்தல் கற்றலை எளிமையாக பயனுள்ளதாக நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்தது, ஆசிரியர் மாணவரிடம் வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க சார் கொஞ்சம் பெருசா வைங்க சார் சொல்கிறார். இதனால முக்கியமா என்ன நடக்குது, என்ன வளரும், அதாவது ஒப்பிடுதல், வகைப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க சொல்கிறார். இந்த 3 ப்ராப்ளம் சால்விங் அதை நம்ம சொல்றோம். இதனால என்னென்னலாம் வளரும் அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸா, ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்லா, ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்லா, மியூசிக்கல் எபிலிட்டியா, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஹையர் ஆர்டர் திங்கிங் உயர்நிலை அறிவு திறன், ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில் வளரும், ஹையர் லெவல் திங்கிங் வளரும். வெரி குட். ஏன்னா ஒப்பிடுதல், வகைப்படுத்துதல், சிக்கல் தீர்த்தல் இதெல்லாம் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கான குவாலிட்டிஸ் நம்ம சொல்லியிருக்கோம். பகுத்தாய்தல் அதெல்லாம். ஒரு ஆசிரியர் மாதிரியை காட்டி மாணவர்களை உற்றுநோக்க செய்து அதன் பண்புகளை விவாதிக்க வைத்து இறுதியில் கருத்து வரைபடம் தயாரிக்க சொல்கிறார். இதுல காக்னிட்டிவ் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த அறிவுசார் செயல்முறை, அந்த ப்ராசஸோட வரிசை எது, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து மெமரி, அட்டென்ஷன், பர்செப்ஷனா, அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் கான்செப்ட் ஃபார்மேஷனா, லாங்குவேஜ், இமோஷன் growth, சென்சேஷன், மோரல் டெவலப்மெண்ட், அட்டென்ஷனா. பி, வெரி குட். அட்டென்ஷன், பர்செப்ஷன், கான்செப்ட். இப்போ மாடல்ஸை காமிக்கும் போது அட்டென்ஷன் இருக்கிறாரு, அதுல இருந்து உணர வச்சு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்ததை உணர்றாங்க, அதான் சென்சேஷன். கடைசியா கருத்து வர மூலம் அவங்களோட கான்செப்ட் கிரியேட் பண்றாங்க. அதனால அது வந்து இதுதான் சரியான ஆன்சர், பி. ப்ராப்ளம் சால்விங் சிக்கல் தீர்த்தல் அப்படிங்கிறதுல சரியான வரிசை எது அப்படின்னா, மதிப்பீடு, சிக்கலை கண்டறிதல், தீர்வை தேடுதல். சிக்கலை கண்டறிதல், மாற்றுத் தேர்வு, சிறந்த தீர்வை தேர்வு செய்தல், மதிப்பீடு. தீர்வை தேர்வு செய்தல், மதிப்பீடு, சிக்கலை கண்டறிதல், மனப்பாடம் எழுதல், மதிப்பீடு. இங்கேயும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு பி தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்றோம். அதுல இருந்து பெஸ்ட் சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கிறோம். அதை எவாலுவேட் பண்ணி அதுதான் தீர்வா அப்படின்றத மதிப்பீடு செஞ்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஐடென்டிஃபை ப்ராப்ளம், ஜெனரேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அப்புறம் அதுல இருந்து எதுன்றதை சூஸ் பண்றோம், அதை எவாலுவேட் பண்றோம். ஸோ இதுதான் சரியான விடை. சமூக வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல்? எதுக்கு குழந்தையினுடைய சமூக வளர்ச்சியில மிக முக்கியமான முதன்மை காரணி, அதாவது பிரைமரி ஃபேக்டர் அல்லது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கக்கூடியது எது எது அப்படின்னா, ஃபேமிலி தான், குடும்பம் தான். ஏன்னா குடும்பத்திலிருந்து தான் ஃபர்ஸ்ட் குழந்தையினுடைய சமூக வளர்ச்சி தொடங்குகிறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப குடும்பம் அப்படிங்கிறது தான் குழந்தையினுடைய முதல் சமூக நிறுவனம். சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த சைல்டு வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. அதனால ஃபேமிலில இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சார், ஒத்துழைப்பு, தலைமைத்துவம் மற்றும் குழு பொறுப்புணர்வு இதெல்லாம் வளர்க்கக்கூடிய காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஃபேக்டர் ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் கோஆபரேஷன், லீடர்ஷிப் அண்ட் குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்படின்னா தனியா உறங்குறது, தொடர்ந்து தொலைக்காட்சி பார்க்கறது, தனியா உணவுகள், அது மூணையுமே தெரியுது. பியர் குரூப் இன்ட்ராக்ஷன், ஒத்த வயதுனால் அல்லது ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒப்பார் குழுவோட இன்ட்ராக்ட் பண்றதுனால அந்த ஃபேக்டர் வளரும். இப்ப ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் ஒன்று வச்சாச்சு. ஸ்கூல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சோசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். குழந்தையினுடைய சமூக வளர்ச்சியில பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, school plays an important role in the development of children. The school provides opportunities for interaction, cooperation, discipline and democratic living. அப்போ குழந்தைகளுடைய சமூக வளர்ச்சியில பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் என்னன்னா, பள்ளி வந்து தொடர்பு, ஒத்துழைப்பு, ஒழுக்கம், ஜனநாயகம் இதை பத்தி எல்லாம் பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது அப்படின்றதுனால. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ரெண்டுமே சரி, ஸ்டேட்மெண்ட்டும் சரி,
ரீசனும் சரி, இதுக்கு அது சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. நிச்சயமா அதுதான் இல்லையா? ரெண்டுமே அதுதான். ஏன்னா ஸ்கூல் தான் வந்து மாணவனுடைய சோசியல் ஸ்கில் டெவலப் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா அவன் குடும்பத்தை விட்டு வெளியில வரும்பொழுது சோசியலைசிங் ஏஜென்சியா இருக்கக்கூடியது ஸ்கூல். ஸோ சமூக முதிர்ச்சி பெற்ற மாணவனின் முக்கிய பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுயநலம் இருக்குமா, ஆக்ரோஷமான நடத்தை இருக்குமா, ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் அண்ட் கோஆபரேஷன், ரெஃப்யூசல் டு ஒர்க் இன் குரூப்ஸ். இது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது, பிறரை மதித்தல் மற்றும் ஒத்துழைப்பு தான் வந்து சமூக முதிர்ச்சி பெற்றவனுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். ஓகே, குட். அடுத்தது ஓகே சார், அடுத்தது எரிக்சன் வந்துட்டார். எரிக்சன் எங்க சார்? உளச்சமூக வளர்ச்சி அல்லது மனச்சமூக வளர்ச்சி அல்லது சமூக மன வளர்ச்சி எப்படி வச்சுக்கோங்க, சைக்கோ சோசியல், அது இங்கிலீஷ்ல. ஸோ எரிக்சனுடைய கருத்துப்படி சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடக்கும்? எஸ், குரூப் சி டக்குன்னு போட்டுட்டீங்க பார்த்த உடனே. அப்போ சீரீஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜஸ் த்ரூ அவுட் லைஃப், வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய உள சமூக வளர்ச்சி நிலைகளின் மூடி கிடக்கும். ஓகே, இந்த இடத்துல அதை அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. எரிக்சன் வந்து 8 வகையா சொல்லியிருக்காரு அந்த உள சமூக கோட்பாடுல. ஸோ அந்த 8 வகையில ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அந்த மாதிரி நம்ம அந்த 8 நிலைகள் சொல்லியிருக்கோம். அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. எந்த நிலையை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம அந்த விகட் ஆன்சர். அங்க பாருங்க, இளம் பருவத்துல என்ன இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் அது இருக்கு பாருங்க. எரிக்சனின் கூற்றுப்படி மேஜர் சைக்கலாஜிக்கல் கான்ஃபிளிக் டூரிங் அடலசன்ஸ், அந்த வளரிளம் பருவம், அந்த பருவத்துல எந்த மாதிரியான கான்ஃபிளிக் ஏற்படும், அதாவது முரண்பாடு ஏற்படும் அப்படின்னா, நம்பிக்கை அவநம்பிக்கையா, முயற்சி எதிர்குற்ற உணர்வா, உழைப்பு தாழ்வு மனப்பான்மையா, அடையாளம் பாத்திர குழப்பமா, ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன் தான் மெயினானது. அதாவது இந்த அடலசன் பீரியட்ல உள்ள மெயினான பிரச்சனையே அதுதான். அவருக்கான அடையாளத்தை அவர் தேடுறாரு. அதுக்கு சரியான ஆளுமை கிடைச்சதுன்னா அவர் நல்ல ஆளுமையா வருவாரு. தவறான ஆளுமையை அவர் உதாரணமா எடுத்துக்கிட்டாருன்னா அந்த அடலசன் பீரியட்ல இருக்கிற அந்த மாணவரும் தவறான வழிக்கு போயிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய முக்கியமான கருத்து. ஓகே, கோல்பெர்க் வச்சிருங்க சார். கோல்பெர்க் தான் ஒழுக்க வளர்ச்சியை பத்தி சொன்னவர். ஸோ இப்போ கோல்பெர்கினுடைய கருத்துப்படி ஒழுக்க வளர்ச்சி எதன் மூலம் நடைபெறுகிறது? 3 நிலைகள் மற்றும் 6 படிநிலைகள், 2 நிலைகள், 4 நிலைகள், 5 நிலைகள். இது நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்தது. ஸோ அப்போ 3 நிலைகள், 6 படிநிலைகள், ஒவ்வொரு இதுலையும் 3 ஸ்டேஜஸ்லயும் 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு கோல்பெர்க் சொல்லியிருக்காரு. அது வந்து ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மரபு சார்ந்த நிலை, மரபுக்கு முந்தைய நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை. ஃபர்ஸ்ட் மரபுக்கு முந்தையது, அப்புறம் மரபு, அப்புறம் மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்றது. ஓகே, மரபு நிலை கன்வென்ஷனல் லெவல் அப்படிங்கிறதுல ஒரு எதன் அடிப்படையில் நடந்துக்கிறாரு அப்படின்னா, பர்சனல் கெயினுக்காக வந்து நடந்துக்கிறாரு. ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், சோசியல் ரூல்ஸ், சமூக சட்ட விதிகள், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. பர்சனல் எமோஷனலுக்காக நடந்துக்கிறாரு. எது ஆன்சர்? சோசியல் சார், அந்த ஆன்சர் வச்சுருங்க சார். சமூக விதிகள், சட்டங்கள் மற்றும் பிறரின் ஒப்புதல், இதெல்லாம் வந்து கன்வென்ஷன் இருக்குங்களா? அந்த ப்ரீ கன்வென்ஷன் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தீங்க, அந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்ன்றது, அது வந்து மரபுக்கு முந்தைய நிலையில கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ல 2 இருக்கு இல்லையா, 2 ஸ்டெப், அதுலதான் அந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இரவு ட்ரெயினை பிடிக்கணுன்றதுனாலதான் பாதியில கொஞ்சம் அப்டேட்டா கட் பண்றது மாதிரி ஆயிடுச்சு. நாங்க இந்த பயிற்சி வந்து 1 மணி நேரத்துக்குள்ளார ஒரு 100 கொஸ்டினாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா முழுமையா அவ்வளவு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். இதுல முழுமையா எல்லா பாடமும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்னும் பெட்டர், நிறைய பேரோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைக்காலஜி மட்டும் முன்னாடில இருந்து படிக்க வேணாம், அந்த கடைசி 2 நாள்ல படிப்போம் அப்படின்னாங்க. இப்போ அப்படி பார்த்தா கடைசி 2 நாள் வந்துருச்சு. அதனால நீங்க அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. நிச்சயமா நம்மளுடைய என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், அவங்கள தேர்வு எதிர்கொள்வதற்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நம்ம. அதனால நமக்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் தேவைப்படாது அப்படிங்கிறது என்னுடைய சின்னமான எண்ணமாக இருக்கிறது. ஸோ நம்மளால முடியும். We all will do the very best and we will succeed in our pursuing this eligibility test clearance அப்படிங்கிற அந்த விஷயத்த. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சைக்காலஜி வகுப்பை
முதல் வகுப்பாகவும் நிறைவு வகுப்பாகவும் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக மீண்டும் எனக்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.